ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சான்ஸ் இல்லைங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் பார்வதியை ஒரு டாஸ்க்கு அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி நம்ம விக்ரம் வந்து முடிச்சு விட்டாப்புல. ஃபஸ்ட்டு அவர் தான் பிளான் போட்டார் எல்லாரையும், அதாவது 3 பேர் தவிர்த்து நம்ம விஜய் பார்வதி கமருதீன் அதுக்கப்புறம் சபரி தவிர்த்து மீது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார், இவங்கள தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண, ஏன்னா இவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த இது வந்து அதிகமாக இருக்குது, பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. இப்போ ஆரம்பித்தது சபரி அதே மாதிரி அட்டாக் பண்ணாங்க, அடுத்தது கமருதீன் அட்டாக் பண்ணாங்க. இப்போ பார்வதி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அன்றாட பாருங்கள் நான் சொல்லும்போது, ஆனால் இது அது வரைக்கும் இந்த வெல்குரோ வந்து கல்ட் அதிகன்ட்டார். அப்போனா எப்போனாலும் நான் பஸ்ஸர் அடிக்கலான்னு. சரி, இவங்க பேசிகிட்டே இருக்காங்க, திடீர்னு பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. இவங்க அந்த ஹாலுக்கு முன்னாடி அந்த இது பக்கத்தில் நிற்கிறாங்க, இது அந்த கார்டன் ஏரியா பக்கத்தில் குடுகுடு ஓடி போய் அந்த இதுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டாங்க, சோஃபாக்குள்ளே வந்து பூந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஓட்டார், ஏன் அத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்களை வச்சு டைட் பண்ண முடியாதா? அதுவும் எத்தனை 4-5 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 5 பொண்ணுங்க வந்துட்டு விஜய் போகிறத பிடிக்க முடியாதா? இவர் வரார், யார் நம்ம விக்ரம் வந்து கையை பிடிச்சிக்கிட்டார், கையை விட்றா அப்படின்னு. அடுத்த டாஸ்க் அடுத்தது போகணும்ல, இவ்வளோ இடத்துக்கு ஓடலான்னு சொன்னால் கையை பிடிச்சிட்டு சோரிமா அவர் செம்ம காண்டாக்ட். ஆனால் நல்லா டஃப் கொடுத்தாங்க, இவங்களும் பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட வரவே இல்லை, எந்த இதுக்கும் திவ்யா கிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சதோடனே செம்ம டென்ஷனாக இருந்துச்சாங்க, அதை தூக்கி விசிறி அடித்தாங்க, டூன்னு துப்புனாங்க. இதெல்லாம் ஒரு கேம் ஆடுறாங்களா கேம்னு சொல்லிட்டு பிடிச்சி கற்றுனாங்க, காண்டாயிட்டாங்க. இப்போ அடுத்தது அப்படியே பிளான். அதுக்குள்ளே வந்து இவர் கமருதீன் சொல்கிறார் சுபிக்ஷா உஷாராகிக்குங்க, இந்த டைம் வந்துட்டு விக்ரமலை வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி, இல்லைனா பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் மட்டமான ஒரு கேம், எவ்வளோ சூப்பரான ஒரு கேம், எவ்வளோ அழகாக பிளான் பண்ணலாம். இல்லை 2 பேரை வந்து பிளான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இந்த விக்ரம் வந்து அதனால தான் நேற்று அந்த ஒரு அப்டேட் வந்துச்சு, டாஸ்க் ஸ்பாய்லர் விக்ரம் சுபிக்ஷா அரோரான்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி சரி ஒரு பக்கம் கமருதுக்காக கேட்டாலும், இது வந்து விஜய் பார்வதி கேட்ட கேள்விகள் கரெக்டானது. இப்படியே விளாண்டா அந்த கேமோட சுவாரஸ்யமே இருக்காது. அதுக்கு ஒரு அழகாக ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் அமுக்கி அங்கேயே வந்து அப்படியே கும்பலாக இருக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஓடலான்னு சொன்னது? வீடு ஃபுல்லாக ஓடினா தானே ஒரு கண்டென்ட்டு அந்த விஷயங்களாக வரும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.